சரியா சொல்லணும்னா உதயநிதி ஒருத்தர், இந்த பக்கத்துல உதயநிதி தனி, இவங்கெல்லாம் ஒரு அணிங்கிற மாதிரி எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து உதயநிதிக்கு எதிராக அவதூறா பேசுறது, ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறத திட்டமிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. உதயநிதி சலிக்காம பதிலடி கொடுத்தாரு. இந்த மாதிரி இதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்க, கழிவறை முன்னால கணக்கெடுக்கிறதா ஒரு அமைச்சர் போட்டுருக்கீங்களா துறையிலன்னு கேட்டது எவ்வளவு பெரிய அசிங்க அமைச்சர் இருக்குது. அதை இவங்க யோசிக்கிறது இல்ல. உதயநிதி சபையில இருந்துட்டாலே இவங்க எல்லாருக்கும் பதட்டமாயிடுறாங்க. எல்லா அமைச்சர்களும் எல்லாரும் வந்து மத்த நேத்தெல்லாம் பாருங்க, உதயநிதி வந்து வெளியே போயிருந்தாலோ அது அவர் வராம இருந்தாலோ இவங்க ஜாலியா பாட்டு பாடுறது, கச்சேரி அரட்டை அடிக்கிறது, அப்புறம் அவரு புஷி ஆனந்த் எழுந்து அவரு கருத்து சொல்றது, இவங்க இந்த பக்கம் பாட்டு பாடுறதுன்னு ஜாலியா கைகொட்டி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த இதுவும் இல்லாம உதயநிதி சபைக்குள்ள இருந்துட்டாருன்னு சொன்னா அவரை பார்த்தாலும் இவங்க பதட்டம் ஆயிடுது. அதுவும் அவர் பேசிட்டாருன்னு அவ்வளவுதான், அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் இவங்களை பயங்கர பதட்டப்படுத்துது. ஏதாவது அவர் அவமானப்படுத்தணும், பதில் சொல்றது நல்லா. இதுல என்னன்னா உதயநிதி கேள்வி கேட்கிறாங்க அல்லது உதயநிதி ஒரு கேள்வி கேட்கிறாரு. உதயநிதி கேட்கிற கேள்விக்கு இவங்க பதில் சொல்றது இல்ல, மாறாக உதயநிதி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதனுடைய இவங்க நோக்கம் என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உதயநிதியை தனிப்பட்ட முறையில் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய நிகழ்வா இருக்குது. ஆனா அசராம இன்னைக்கு அவர் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப பொறுப்பா இன்னைக்கு வந்து ஒரு 2-3 விஷயங்களை பேசினாரு. குறிப்பா வந்து கார் பற்றி ஒரு விஷயத்தை சொன்னாரு. கார்ல வந்து கார் எங்க கட்சிக்கு தேவையில்லை, ஏற்கனவே அரசு நிதி சுமையில் இருக்கிறதுனால திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் கார் தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணாரு. அது சரிதான். அது ஏறக்குறைய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கார் வச்சிருக்காங்க. ஆட்சிக்கு வந்து மக்கள் நலத்திட்டங்கள் ஏதாவது செய்வாங்க, மக்களுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு செய்யறாங்க. இப்ப எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் செய்யறாங்க, உங்களுக்கு மட்டும் செய்யலங்கிற மாதிரி இல்ல. கார் பத்தி சொன்ன உடனே இவங்களால பதட்டப்படுறாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா சில ஆண்டுகளுக்கு முன்னால சென்னை உயர்நீதிமன்றம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணதற்காக ஒரு நடிகர், பிரபலமான ஒரு நடிகர் தன்னோட வெளிநாட்டு காருக்கு வரிய கட்டலங்க. அவரு வரிய கட்ட என்ன பண்ணிட்டாரு, நான் வரியெல்லாம் கட்ட முடியாது, டாக்ஸ் கட்டணும்னு கோர்ட் வான் பண்ணி நீங்க சொகுசு கார் வாங்குறீங்க, அரசுக்கு வரி கட்ட மாட்டீங்களான்னு ஒருத்தர் வான் பண்ணாங்க. அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பின்புலத்துல உள்ளவங்க இன்னைக்கு சட்டசபைக்கு வந்த உடனே பாவம் கார் இல்லாத கஷ்டப்படுறவங்க எம்எல்ஏக்குலாம் நாங்க கார் கொடுக்குறோம்னு இவங்களோட பரிதாப உணர்வு எப்படி இருக்கு பாருங்க. மக்கள் வாழ்வியல் ரொம்ப மோசமா இருக்குது. இவங்க வந்ததுக்கு பிற்பாடு அன்றாட உணவுப் பொருட்கள் எல்லாம் விலையேற்றம் இருக்குது. சாதாரண அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே கடுமையான விலையேற்றம் போயிட்டு இருக்குது. இவங்க எம்எல்ஏ நடந்து வராங்களா, பஸ்ல வராங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கொடுக்குற அது என்ன கேள்வி சொல்லியிருக்கிறார் உதயநிதி, என்ன சொல்லியிருக்கிறாரு, மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க தேர்தலில் வந்து இவங்க சொத்து விவரம் கொடுக்கும்போது எல்லா எம்எல்ஏக்களுக்கு கார் இருக்கிறதா தான் கொடுத்துருக்காங்க. கார் இல்லாத எம்எல்ஏக்கள் யாருமே இல்ல. அவரை பஸ்ல வர்றாருன்னா ஒரு காரை நிப்பாட்டிட்டு பஸ்ல வர்றாரு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப எல்லாருக்குமே கார் இருக்குது. கார் இருக்கிற தவிர்த்து விட்டு இந்த கார் இல்லாதவர்களுக்கு கார் கொடுங்கன்னு சொன்னதுல ஒன்றும் தப்பும் இல்ல. கேள்வி கேட்டது யார கேள்வி கேட்டாரு, முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்கிறார். எனக்கு தெரிஞ்ச அவர் கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, உதயநிதி எதிர்கட்சி தலைவரா உதயநிதி என்ன கேட்கிறாருன்னா, முதல் கேள்வியே 3 நாளைக்கு முன்னால இந்த சட்டமன்றத்தில் உதயநிதி அன்னைக்கு இல்ல, சட்டமன்றத்தில் என்கிட்ட முக்கியமான ஃபைல்லாம் 3 ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் என்ன ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. ஓபன் பண்றது உங்களுக்கு என்ன தயக்கம், ஏன்னா ஜோசியக்காரரை கேட்டு எதிர்பார்ப்பீங்களா? ஜோசியக்காரர் சொன்னாதான் ஓபன் பண்ணுவீங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தா ஓபன் பண்ணுங்கன்னு 1 to 1 நேரா முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டா அதுக்கு முதலமைச்சர் பதிலே சொல்ல திருன்னு முழிக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு என்ன பண்ற, திரும்பி பாக்குறாரு, அவர் சார்பா மத்தவங்க பேசுறாங்க. அவர் தானே பதில் சொல்லணும். ஆமா நான் சொன்னேன், நான் ஓபன் பண்ணுவேன் பாருங்க ஏதாவது சொல்லிருக்கணும்ல. அவர் ஒண்ணுமே பேச, திருப்பியும் முதலமைச்சர் நோக்கி கேட்கிற எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லாம என்ன பண்றாங்க, ஆதவர்ஜனா மற்றவர்கள் தான் வந்து உதயநிதி நோக்கி என்ன பண்றாங்க, அவர் கேள்விக்கு பதில் சொல்லாம அவர் அவமானப்படுத்தும் விதமா பேசுறாங்க. எங்க கிட்ட கார் இருக்கு, நாங்க கூட அந்த நிலை தான், நாங்க கூட கார் வேணான்னு தான் சொல்ல போறோம். அது முதல்ல நீங்க சொல்ல வேண்டியதானே. அவர் வேணான்னு சொன்னதுக்கு பிற்பாடு எங்க கிட்டயும் கார் இருக்குது, நாங்க வேணான்னு சொல்ல போறோம் அப்படிங்கிறார். இது மட்டும் இல்ல, இதற்கு முன்னால் ஒரு கேள்வியில முன்னாள் அமைச்சர் நேரு ஒரு கேள்வி கேட்கிறார். இவ்வளவு பேசுறார் ஆதவர்ஜனா, அரசு மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் அட்மிட் ஆகலன்னு கேட்கிறாரு. இன்றைக்கு அவர் இருக்கிறாரு, அவருக்கு பல வீடுகள் இருக்குது, சென்னையிலே பல வீடுகள் இருக்குது. அப்படி பல வீடுகள் இருந்தோம் ஆதவர்ஜனா சொந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. சொந்த வீட்டில் இருந்துகிட்டே என்ன பண்றாருன்னா அரசுல வாடகைக்கான வீட்டு வாடகைக்கான படி வாங்கிக்கிறாருன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்கு பதில் சொல்லாம என்ன சொல்றாரு, நேரு கேட்ட அதே கேள்வி திருப்பி உதயநிதி கேட்கிறாரு. கார் விவகாரத்தை என்ன பண்றாரு, உதயநிதிக்கு 2-3 வீடு இருக்கு சென்னையில, ஆனால் அவர் எதுக்கு வந்து அரசு வீட்டில் குடியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை ஏதாவது உதயநிதி அவமானப்படுத்தணுங்கிற நோக்கில் கேட்கப்படுற கேள்வியா இருக்குது. அது இப்போ உதயநிதி தனக்குன்னு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்கல, ஏற்கனவே அமைச்சர்களுக்கு வீடுங்கிறது ஏற்கனவே கட்டப்பட்ட வீடு. அதே மாதிரி இங்க வந்து தங்கறதுக்கு இடம் இல்ல எம்எல்ஏக்கள் சொல்லி, எம்எல்ஏக்களுக்கு ஹாஸ்டல் இருக்குது, எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குது, அங்க தங்குவாங்க அவங்க. அதே மாதிரி இங்க அமைச்சர்கள் வந்தாங்கன்னா ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகள்ல தான் உதயநிதி குடியிருக்கிறாரு தவிர அவரும் தனியா வந்து போன ஆட்சியில திட்டம் போட்டு அவங்க கட்டிக்கல, கட்டப்பட்ட வீட்டுல தான் குடியிருக்கிறாங்க. இதை அதையும் ஒப்பிட்டு பேசுவது என்பது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் உதயநிதியை தனிப்பட்ட
தனிப்பட்ட முறையில் அவமானப்படுத்தி பேசணுங்கிற நோக்கமும், இன்னொரு புறத்தில் அவர் வந்து விஜயை டார்கெட் பண்றதுனால இவங்க என்ன பண்றாங்க, விஜயை பேச வச்சிட போறாங்களோங்கிற பயம் இவங்களுக்கு எல்லாம் இருக்குது. விஜய் பேசியாச்சுன்னு சொன்னா என்னாச்சு, விஜய் பேச வைக்கிற நிர்பந்தம் வந்தாச்சு, கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நேருதுன்னு சொன்னா மொத்தமா முடிஞ்சிடும் ஆட்டம். அவரால் பதில் சொல்ல முடியாது. ஏன், அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்கால கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது. ஏதாவது வாசிக்கிறாரு, வாசிக்கும் போது எதிர்த்தரப்புல இருந்து எழுந்து ஏதாவது கேள்வி கேட்டாலும் உட்காந்துக்கிறாருல்ல, அதை சொல்ல முடியாதுங்கிறதுனால அவர் பாதுகாக்கிற துணியோட ரொம்ப அவமானப்படுத்துற விஷயமா பேசுறாங்கிறது. அதே மாதிரி எடுப்புல முதலமைச்சரை நோக்கி வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னா எடுத்து ஃபைல் ஓபன் பண்ணுங்க, என்ன ஜோசியரா கேட்டு பண்றீங்க அப்படின்னு கேட்டதும் சரி. அது இல்லாம சினிமால வர மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் இங்க பேச வேணாம்னு சொன்னதெல்லாம் டேரிங்க அவருக்கு எதிராக பேசுறாரு. அவருக்கு நேரா முன்னாலே பேசுறாரு. அவர் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அவர் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுல குறிப்பா சபாநாயகர் இருக்காருல்ல, நம்ம சபாநாயகர் ரொம்ப இந்த பக்கம் அந்த பக்கம் ரொம்ப நேர்மையாவும் நடுநிலையாவும் இருக்கிறாரு. ஆனா அவரோட நடுநிலை உதயநிதி பேசும்போது இல்ல. உதயநிதி பேசும்போது கவனிங்க, நல்லா கவனிச்சோம்னா உதயநிதி ஒவ்வொரு முறையும் பேசும்போது அனுமதி வாங்கி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட நேரத்தில் அவர் பேசுறாரு. மாறாக அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே குறுக்கால எழுந்து மைக் எடுத்துக்கிட்டு சபாநாயகர் அனுமதியே இல்லாம யார் பேசுறாப்ல, ஆதவர்ஜனா பேசுறாரு, அந்த நிர்மல் குமார் அவர் பேசுறாரு. இவங்க எல்லாம் குறுக்கால பேசுறாங்க. அதை கண்டிக்கவே மாட்டுறாரு. மாறாக இந்த தரப்புல இருந்து ஓ பன்னீர்செல்வம் கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்து எதிர்கட்சி தலைவருங்கிறது ஒரு அமைச்சருக்கு இணையான போஸ்ட், அவர் பேசும்போது இந்த மாதிரி குறுக்கால எழுந்து பேசுறாங்க, அனுமதியே கொடுக்க மாட்டீங்களேன்னு கேட்ட போது நம்ம நடுநிலையாக சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, ஆமா அவங்க தலைவரை பத்தி பேசுனா அவங்க இருப்பாங்களா, டக்குன்னு கேட்க தான் செய்வாங்கன்னு என்ன பண்றாரு, அவர் நடுநிலை சாயம் வெளுத்து போகுது. இன்னும் சரியா சொல்லணும்னா உதயநிதி போலவே திமுகவில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா சபாநாயகரோட நடுநிலை தோற்றம் நிச்சயம் எடுபடாது. சரியா சொல்லணும்னா உதயநிதி ஒருத்தர், இந்த பக்கத்துல உதயநிதி தனி, இவங்க எல்லாம் ஒரு அணிங்கிற மாதிரி எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து உதயநிதிக்கு எதிராக அவதூறா பேசுறது, ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறத திட்டமிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் அவை குறிப்பில இருந்து நீக்கிறேன் அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. ஆனா அவங்கள பேச அனுமதிக்கிறார். என்னன்னா இவங்க அவர்கிட்ட அனுமதி வாங்கியாமே பேசும்போது இவர் கண்டிக்கிறதே இல்லைங்கிறது வந்து ஒரு திட்டமிட்டு தான் நடக்குது. சங்கி அமைச்சர்னு சொன்னதுக்கு பிற்பாடு அவர் வந்து பதிலுக்கு வந்து கைது பண்ண போகும்போது கழிவறையில் இருந்ததை குறிப்பிட்டு வந்து மிக மோசமான ஒரு வார்த்தையை பேசுற ஒரு அமைச்சர் எப்படி பேசுறாரு பாருங்க. அதுக்கு பதிலடியாக உதயநிதி சலிக்காம பதிலடி கொடுத்தாரு. இந்த மாதிரி இதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்க, கழிவறை முன்னால கணக்கெடுக்கிறது ஒரு அமைச்சர் போட்டுருக்கீங்களா துறையிலன்னு கேட்டது எவ்வளவு பெரிய அசிங்க அமைச்சர் இருக்குது. அதை இவங்க யோசிக்கிறது இல்ல. அப்ப இந்த சபை எப்படி இருக்குன்னா உதயநிதியை டார்கெட் பண்ணிருக்குது. ஆனா இவ்வளவு ஆனாலும் கூட விஜய் எழுந்து பேச மாட்டார். விஜய் பேசாம பாதுகாக்கிறாங்கிறது வந்து இந்த தரப்பில் ஆளுங்கட்சி தரப்புல மட்டும் இல்ல, எதிர்கட்சி தரப்புலையும் பதிலுக்கு உதயநிதியை டார்கெட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் விஜயை டார்கெட் பண்ணி பேசணும். திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் திமுக சேர்ந்த உறுப்பினர்களும் விஜயை நோக்கி மட்டுமே கேள்வி கேட்கணும். விஜயை நோக்கி முதலமைச்சரை நோக்கி கேட்கப்படுற கேள்விகளுக்கு, முதலமைச்சர் துறை குறித்து கேட்கப்படுற கேள்விகளுக்கு மற்றவர்கள் பதில் சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சட்டசபைக்குள்ளார இவங்க வந்து ஃபைட் பண்ணணும். அப்பதான் இது சரியா இருக்கும். ஏன்னா இப்ப திங்கட்கிழமை மீண்டும் சபை கூட போது திங்கட்கிழமை வந்து அப்படியே நவுத்தி இப்படியே கொண்டு போவாங்க. கடைசியா என்ன பண்ணுவாங்க, போன முறை சட்டசபை கூட்டத்தொடர் முடிஞ்சா மாதிரியே கடைசி நேரத்தில் விஜயை பேச வச்சு என்ன பண்ணுவாங்க, அவரை உரைத்த இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் தொகுத்து என்ன பண்ணுவாங்க, உதயநிதியை பேர் சொல்லாமையே திமுக தலைவரை எல்லாம் இழிவுபடுத்துற மாதிரி அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி ஒரு பேச்சாக பேசி சட்டசபையின் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் விஜய் ஒரு ஸ்டார் ஆயிட்டாரு, விஜய் தான் சட்டசபையில் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி கடைசியா என்ன பண்ண போறாங்க, அவரை வச்சு பேச வச்சு கும்மி அடிக்கலான்னு பார்க்க போறாங்க. அதை இந்த முறை திமுக காரர்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. விஜயை கடைசி நாள் இல்ல, திங்கட்கிழமை நடப்போற சட்டசபையிலிருந்தே அன்றையிலிருந்தே முதலமைச்சர் துறை குறித்தான கேள்விகளுக்கு முதலமைச்சர் விஜய் வந்து பதில் சொல்லணும். அதை திமுக காரர்கள் தீவிரமா கேட்கணும். சேகர்பாபு, முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கும் இன்றைய அறநிலைத்துறை அமைச்சருக்குமான ஒரு விவாதம் நடக்குது. சேகர்பாபு அவ்வளவு டீட்டெயிலா அவ்வளவு தரவுகளோட அறநிலைத்துறை குறித்து தலைமை ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அவர் என்ன பண்ணாருங்கிறத புள்ளி விவரத்தோட டீட்டெயிலா சொல்றாரு. அதை மறுத்து அவங்களால எதுவுமே பேச முடியல. மாறாக திருப்பி அவதூறு சொல்றது தான் இந்த சபையோட விஷயமா இருக்குது. அப்ப எதிர்கட்சியை ஒரு ஆளுங்கட்சி போலவே இருக்கிற ஆளுங்கட்சிக்காரர்கள் நடந்துக்கிறது வந்து சரியான அணுகுமுறையா இல்ல. இது அமலப்படுத்தி பேசி நீங்க வந்து என்ன ஊழல் ஃபைல் எடுக்கிறதுக்கு ஜோசியக்காரரை கேட்டு செய்வீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவ்வளவு பதட்டப்படுறாங்க. ஆனா அவங்க ஜோசியக்காரரு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. இந்த கட்சிக்கு பேர் வச்சது அவர் தான் வச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து வெற்றி, அந்த வணிகம் சார்ந்த தொழில் முதலீட்டு இதுக்கு சார்ந்து வி அப்படின்னு வெற்றிங்கிறதுக்கு விங்கிறது நான் தான் வடிவமைச்சு, கலர் வரைக்கும் நான் தான் வடிவமைச்சு கொடுத்தாருன்னு வெளிப்படையா பேசுறாரு. அவர் சொன்னதை தான் உதயநிதி சொல்றாரு. மறுத்ததுக்கு உதயநிதி திருப்பிக்கிட்டார். நீங்க தான் வந்து ஜோதிடர், என்ன ஜோதிடருக்கு நீங்க போஸ்டிங் அரசு போஸ்டிங்க போட்டாலாச்சு, அப்ப ஜோதிடர் கேட்காமையா பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்ல, எந்த ஃபைலை ஓபன் பண்றதுக்கு விஜய் அவர்கள் ஜோதிடர் கேட்டு பண்றாரோ இல்லையோ,
அவரோட அரசியல் ஜோதிட அமித்ஷாவை கேட்டு தான் பண்ணுவாரு. நேற்றைக்கு நடந்த அந்த தொகுதி மறுவரையறை இருக்கு பாத்தீங்களா, தொகுதி மறுவரையறையில சட்டசபையில் கூடி இவங்க போட்ட தீர்மானம் ஒண்ணு, அங்க போய் பேசுறது ஒண்ணு. இன்னும் சொல்ல போனா தென்னிந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர் எல்லாம் கூட்டு பக்கத்துல உட்கார வச்சதுல ரொம்ப பக்கத்துல யாரை உட்கார வச்சிருக்காரு அமித்ஷான்னா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் தான் உட்கார வச்சிருக்காரு. அது தற்செயலாகவோ யாரும் பரவாயில்லைங்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு குறியீடா தான் தெரியுது.